வசனம் இது ஒரு வசனம் மட்டுமல்ல, இது ஒரு முழு பகுதி. நீங்கள் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். முப்பத்தி 39ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று இந்த வார்த்தை சொல்லி இன்னும் நிறைய காரியங்களை அவங்க சொல்கிறாங்க. மரியாள். கிறிஸ்மஸ் என்றாலே பாடல்கள். முதலாவது கேரல், அந்த கிறிஸ்மஸ் சம்பவத்தை சூழ்ந்து பாடப்படுகிற பாடல்களுக்கு தான் கேரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். முதலாவது கேரல் பாடினது யார்? தேவதூதர்கள். தைரியமாக சொல்லுங்க, தேவதூதர்கள். சரிங்களா? முதல் இந்த முன்பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கு அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தூதர்கள் தோன்றி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அறிவித்த உடனடியாக வேதம் அங்கே சொல்லுகிறது, உடனடியாக தேவ தூதர்கள் சேனை, அந்த சனமே பரமசேனையின் திரள் தூதர்களுடனே தோன்றி, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த அருமையான ஒரு பாடல். சரிங்களா? உன்னதத்தின் தூதர்களே. இன்னைக்கு ஈவினிங் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ஆட போகிறாங்க. சரிங்களா? உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டீச்சர்ஸ் எல்லாரும் ஆயத்தமாக பாச இப்போ தானே நீங்கள் முயற்சி பண்ணுங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? சைலஜா மற்ற எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி, மேரீடு டீச்சர்ஸ், சரிங்களா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க மற்ற வேறு ஸ்கிட்டு ட்ராமா அதிலெல்லாம் நம்ம யூத் மற்றவங்களெல்லாம் செய்யுங்க. ஸோ முதல் பாடல் தூதர்களுடைய பாடல். அடுத்து யார் பாடல் பாடினார்கள்? யாரு? சாலமோனா? மேய்ப்பர்கள் பாடினாங்களா? மரியாளினுடைய பாட்டு இப்போ தான் நம்ம பார்க்குறோமே. இதெல்லாம பாடலாக அவங்க பாடுகிறார்கள். மரியாளினுடைய பாட்டு. அடுத்து யார் பாடுகிறார்? எலிசபெத். சகரியா, எலிசபெத். யார் சகரியா, எலிசபெத்? யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர். சரிங்களா? சரி, எல்லாம் கொஞ்சம் குளிர் அதிகமாக தான் இருக்குது போல். என்ன
வாயவே திறக்க மாட்டீங்க, கை காலை தான் ஆட்ட மாட்டீங்களே தவிர வாயையும் திறக்க. சரிங்களா? சார், மரியாள் பாடுகிறார்கள், எலிசபெத் பாடுகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். சிமியோன் இயேசு கிறிஸ்து பிறந்து அவரை அங்கே 8ஆம் நாளிலே பிரதிஷ்டை செய்ய கொண்டு போகும்போது தேவாலயத்தில் உம்முடைய இரட்சண்யங்கள் என் கண்கள் கண்டது ஆமென் என்று சொல்லி பாடுகிறார். அதுவும் ஒரு மலையாள பாடலாக போன வருஷம் நம்ம இது பண்ணோம். அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரிங்களா இந்த ஆண்டு வந்திருக்கிறது. அதையும் நம்ம இந்த சண்டே ஸ்கூல் ரேலி கேரல் ரவுண்டுகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பாடல்கள் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த கிறிஸ்மஸ் சீசனில். அதில் முக்கியமாக இந்த மரியாளின் பாடல் அதுதான் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக நாம் பாடுகிறோம். சரிங்களா? சரி. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அருமையானவர்களே, சரி, பாடல்கள் எதற்காக அல்லது எந்த சூழ்நிலைமையில் பாடல்கள் பாடுவோம்? மகிழ்ச்சியாக இருக்கிற போது. சரிங்களா? அதுக்கு வேத வசனம் இருக்கிறதா? ஆம். யாக்கோபு 5:13 ஒரு வாசியுங்கள். யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். ஏன்னா சந்தோஷம் இருந்தால் கைதட்டு. சண்டே ஸ்கூல் பாட்டு இருக்கு. எங்க நம்ம பிள்ளைகள் இப்படி பாட்டுகள்லாம் பாடின மாதிரி இன்னைக்காவது பாடுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்ல சந்தோஷம் இருந்தால் கைதட்டு, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு. ஸோ பாடல் பாடுகிற அனுபவம் என்னவென்றால் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அப்போ மரியாள் இந்த பாட்டை எந்த பேக்ரவுண்டில் பாடியிருப்பாங்க? மகிழ்ச்சியினால் நிறைந்து. சரிங்களா? மகிழ்ச்சியினால் நிறைந்து அவங்க பாடியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ சந்தோஷமாக இருக்கிற போது மட்டும்தான் பாடணுமா அப்படின்னா, தாவீதுடைய அனுபவம் என்ன தெரியுமா? சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆல்வேஸ் his praises will be on my lips. ஆல்வேஸ், எப்போதும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சந்தோஷமாக இருக்கிற போது மட்டும் இல்லைங்க. நம்ம சந்தோஷம் இருக்கார்ல, பெரிய சந்தோஷம். ஒரு நாள் நான் உள்ளே வர்றேன், என்னைய பார்த்தோன்னே சிரிக்கிறார், பயங்கரமாக சிரி. என்ன சந்தோஷம், என்னைய பார்த்தோன்னே சிரிக்கிறீங்க? இல்லைப்பா சார், உங்கள் பார்த்தோன்னே திருவள்ளுவர் ஞாபகம் வந்தது, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்கன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னார். அதுபோல் துன்பம் வந்தாலும் என்ன பண்ணோம்? சிரிக்கணும். தாவீதுடைய அனுபவம் அப்படி தானே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவங்க அந்த நம்பிக்கையோடு சந்தோஷம், மகிழ்ச்சி, துன்பம், துயரம். யோபு பாடினார் அல்லவா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். ஆகவே மரியாளனுடைய இந்த பாடல் முதலாவது சாங் ஆஃப் பிரைஸ், கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரையே துதிக்கிற. ரீசெண்டாக ஒரு பாட்டு என்ன, கர்த்தரையே நீ பாடு. சரிங்களா? இப்படியெல்லாம் அதனுடைய அர்த்தம் என்ன? சர்க்கரை வந்துச்சுனாலும் சரி, வந்த சர்க்கரை என்ன பண்ண, நீ பாடு, அது கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி. சரிங்களா? இந்த மரியாள் அவங்களுடைய பாடல் மேரேஜ் சாங் இஸ் a song of praise. 46 49 வசனங்கள் வரை நான் வாசிக்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டு. பாக்கியவதி என்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
பாக்கியவதிகள். ஆமென். பாக்கியவதி, பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள், பாக்கியராஜுகள், பாக்கிய லதாக்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. வல்லமையுடையவர், மகிமையானவர்களை அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். பாருங்க, ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவங்க பாடுறாங்க. சரிங்களா? மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஆர்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், நன்றி நிறைந்த உள்ளம். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. உலகின் இரட்சகரை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மரியாளுக்கு கிடைத்தது. கிருபை பெற்றவள், எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ் பாருங்க. அதையெல்லாம் எண்ணி எந்த அடிமையை, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தேவன் அப்படி நமக்கு கிருபை பாராட்டுகிறார், இரக்கம் பாராட்டுகிறார். இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேலான கிருபை, மேலான அவருடைய தயவு, அதை எண்ணி தேங்க்ஸ் கிவிங், நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவங்க பாடுகிறார்கள். நீங்களும் நானும் எப்போதும் நம்முடைய உள்ளம் நன்றியினால் பாருங்க. நன்றியின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், கர்த்தரை உயர்த்துகிற என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. பாருங்க, நிறைய காரியங்கள் சொல்றாங்க. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் நாம் எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார், எவ்வளோ பெரிய பாக்கியங்க. தேவ பிள்ளைகளாய் நம்ம மாறுவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அந்த சிலாக்கியத்தை நன்றி இருந்த இருதயத்தோடு நினைவு கூறும். மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ்ஸ் 26 35 வரைக்கும் மரியாள் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது எவ்வளோ நெகட்டிவான காரியங்கள் நடந்தது இல்லையா? மரியாளுடைய வாழ்க்கையில் கன்னி பெண், ஜஸ்ட் என்கேஜ்டு பட் நாட் எட் மேரிடு. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலை. சிலர் அதை அறிந்தவர்கள், பெற்றோர் அல்லது உறவுகள், நியமிக்கப்பட்ட யோசேப்பு கூட ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட, டிவோர்ஸ் பண்ண அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். ரகசியமாக, சீக்ரெட்டாக, ரொம்ப பப்ளிக்காக இல்லாமல். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நெகட்டிவான பல காரியங்கள். இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே அப்படியெல்லாம் சொல்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அதிலெல்லாம் மறந்து அவங்க சொல்கிறான், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நீங்களும் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட தோல்விகள், நெகட்டிவான சில காரியங்கள் தடைபட்டிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ ஆண்டவர் என்ன, வாட் எ பிரிவிலேஜ், உலகின் மீட்பரை சுமக்கிற பாக்கியம். அந்த சூழ்நிலையிலேயும் அவங்க பாருங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் த ஃபியூச்சர், பாசிட்டிவ். 46 வசனத்தில் 49 வரைக்கும் ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பாடுறாங்க. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தான். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டு அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம். ஃபியூச்சரை ஹோல்ட் பண்ணி, ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற 2026 ஆண்டு ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இட்ஸ் கோயிங் டு பி இயர் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் கைடன்ஸ். கர்த்தருடைய கிருபை வழி நடத்துதலின் ஆண்டு. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 25ஆம் ஆண்டு இப்படி இருந்ததே அப்படின்னு அதிலேயே நம்ம இருக்க வேண்டாம். இன்னும் மூவ் ஆன். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலத்தை ஆமென் கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். மரியாள் அப்படிதான். ஐ டோன்ட் ஹேவ் டு டிஃபெண்ட் காட். சரிங்களா? ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை, எஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் மீ, நோ ஷேம், ஆல் ஃபியர் இஸ் கான். எனக்கு நிந்தை, அவமானம் என்ன சூழ்நிலையில் கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார், இதுவரை உங்களுக்கு
நிந்தைகள், அவமானங்கள், அவச்சொற்கள் இவைகளெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் கிருபையா இவைகளெல்லாம் மாற்ற அவர் போதுமானவர். நம்முடைய உள்ளத்திலே துதியின் சத்தம், பிரைஸ், துதிக்கிற பாடல்கள் இந்த நாட்களில் வெளிவரட்டும். இரண்டாவதாக, மரியாளினுடைய இந்த பாடல் எதை குறிக்கிறது என்றால், இட்ஸ் a song of purpose. ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை மரியாளுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்ததை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது என்று மரியாள் பாடுவதற்கு என்ன காரணம்? முதலாவது நன்றியினுடைய பெருக்காக, துதியின் பாடலாக. இரண்டாவது, இட்ஸ் a song of purpose, ஒரு நோக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை குறித்த தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நமக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு 23:14 நாம் வாசிக்கிறோம். போன வாரத்தில் முதல் ஆராதனையில் அதைத்தான் நம்ம தியானித்தோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அவரிடத்தில் இன்னும் அநேகம் உண்டு. மரியாளுடைய வாழ்க்கையில் தேவன் குறித்த அந்த நோக்கம், பர்பஸ், கன்னி மரியினிடத்திலே குமாரனாகிய இயேசு அவருடைய கர்ப்பத்திலே வைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார். இட்ஸ் a purpose. அன்றைக்கு அங்கே பிரசங்கம் பண்ணோம் இந்த மருதுபாண்டிய தெருவில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருள் நீக்க அவர் பிறந்தார். மனுஷனுடைய மருள் போக்க, மருள், இருள்னா தெரியும், டார்க்னஸ், நரகம், இருள், காரிருளில் நடந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, இருளை போக்குவதற்கு. மருள் நீக்க, மருள்னா சந்தேகம், மிரண்டு, ஆச்சரியம், இது எப்படி ஆகும், ஒரு வியப்பு, இவைகளெல்லாம் என மருள் நீக்க. அது மட்டுமல்ல, அருள் அளிக்க, அருள், கிரேஸ், கிருபை அளிக்க. கிருபை பெற்றவளே வாழ்க. So every blessing of God comes to us with a great purpose. ஒரு நோக்கத்தோடு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, எல்லாமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கணவர், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவி, ஒவ்வொருவரும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார். ஒரு அம்மா வந்து, ஒரு பொண்ணு வந்து, பாஸ்டர் எனக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும், எனக்கு எந்த நார்களும் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, கொழுந்தனார் இருக்கக்கூடாது, எந்த நார் இருக்கக்கூடாது. அப்படியே அம்மா, அப்போ உனக்கு ஆதாமத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவருக்கு தானே ஒருவரும் இல்லை. இவங்கெல்லாம் ஒருத்தர் இல்லாமல் உன் புருஷன் எப்படி வருவான்? ஆதாம் மாதிரி ஆண்டவர் தான் உண்டாக்கணும். ஆகவே இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவர். சரிங்களா? நாம் வித் பர்பஸ், நம்மை உருவாக்குவதற்கு, நாம் இன்னும் கிறிஸ்துவிலே வளருவதற்கு, ஒருவரையும் நாம் பாரமாக எண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற எதுவும் தேவனால் நியமிக்கப்பட்ட தீர்மானம். அதான் போன வாரத்தில் தேவன் முன்குறித்தவைகள், காலங்கள் கர்த்தர் நமக்கு முன்குறித்து இருக்கிறவர். சரிங்களா? சூழ்நிலைமைகள், தேவன் குறித்திருக்கிற நபர், தேவன் குறித்திருக்கிற சபை, தேவன் குறித்திருக்கிற ஊழியர், தேவன் குறித்திருக்கிற பாடுகள், தேவன் குறித்திருக்கிற ஈவன் அவர் டெத், கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறாருங்க.
தேவனே நமக்கு இவைகளெல்லாம் முன்குறிச்சிருக்கிறார். அதை மாற்ற முடியாது, அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நகோமி அங்கே சூழலையை விட்டு அவங்க தப்பி போனார்கள் மோவாபுக்கு. எருசலேமில் அங்கே பஞ்சம் வந்தபோது தேவனுடைய வீட்டில், ஆனால் நஷ்டம்தான். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனான். சண்டை பிரச்சனை சச்சரவு வந்தபோது தங்கவில்லை, ஆபிரகாமோடு பிரிந்து போனான். அவருடைய முடிவுகள் எல்லாம் பாருங்க, பிரிந்து போனவர்கள், நஷ்டம். ஆனால் நகோமி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவங்க திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்துடணும். தூரமாய் போன நம்ம பர்பஸ், தேவ நோக்கம், தேவ திட்டம் அது நிறைவேறணும். ரூத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டபடியினால கர்த்தர் அவர்களை திரும்ப அழைத்து பயன்படுத்தினார். ஒரு வேளை பின்மாற்றமோ, ஒரு சின்ன தவறுதலோ, ஒரு நெரிசலோ, ஒரு பாரமோ, ஏதோ ஒரு காரியங்களினால கர்த்தரை விட்டு நம்ம கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தாலும் வந்துவிட வேண்டும், வந்துவிட வேண்டும். இன்ன இடத்துல விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பு. வித் பர்பஸ். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஊழியம் தான் சொல்கிறோம், நீங்கள் இந்த இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எல்லாம் முழு பலத்தோடு இந்த காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆகவே கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற படிப்பு, நல்ல படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும். ஏரா சார் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். 36 ஆண்டுகள் பதிவுத்துறையில் நம்ம சபையில் கெசட்டட் ஆஃபீஸர், அவர் ரிட்டையர்டு என்றாலும் ஆமேன், க்ரீன் இங்கில் கையெழுத்து போடுறவங்க எங்கள் சபையில் மெம்பரியா. எங்கள் சபையில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எங்கள் சபையில் பாசு என்ன அவங்கள தான் சொல்லு எல்லாரையும் தாங்க, சரிங்களா? எப்போதுமே நமக்கு அந்த மூத்த சகோதரன் ஆட்டிடியூடு இருக்கவே கூடாது. மூத்த சகோதரன், இளைய சகோதரன் காணாமல் போயிட்டு திரும்பி வந்தான். அப்பா என்ன பண்ணார், எல்லாம் பெரிய விழா கொண்டாடினார். அன்னைங்காரன் என்ன பண்ணுறான், வெளியில் நின்று இதை பார்த்த உடனே அப்படியே நிற்கிறான். என்ன நடக்குது, வேலைக்காரனா கூப்பிட்டு அப்பாட்ட வந்து கேட்கலாம் இல்லை, அவன் வீடு தானே, அவங்க அப்பா தானே, வந்து என்னப்பா ஒரே கொண்டாட்டமாக இருக்குது, என்ன விஷயம், என்ன சர்ப்ரைஸ், அப்போ சொல்லியிருப்பார். இப்போது வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான். இவன் ஒரு 3வது ஆள் போல, சொந்த மகன், மூத்த மகன். என்ன கேட்குறான், என்ன உடனே என்ன வந்துருச்சு, கோவம் வந்துரு. என்ன நான் இவ்வளோ நாளாக கூடவே இருக்கிறேன், நம்மளே சில பேர் கூட அப்படின்னு, நான் 25 வருஷமாக இருக்கிறேன், பாசு நம்ம பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, சாரு என்றைக்கோ ஒரு நாள் தான் வர்றாரு, அவர் பேரை சாரை சொல்கிறாரு. அருமையானவர்களே, அதான் அந்த மூத்த சகோதரனுடைய ஆட்டிடியூடு, அதை நம்ம தவிர்ப்போம், சரிங்களா? ஆகவே நான் அப்படி தாங்க பார்க்குறேன். நீங்கள் என்ன விமர்சனம் செஞ்சாலும் சரி, தேவன் எனக்கு கொடுக்குற சார் மட்டும் இல்லை, கொடுக்குற ஒரு சின்ன ஃபெபி வந்திருக்கிறான் கோயம்புத்தூர்லேருந்து, சண்டே ஸ்கூல் ரேலியில் எப்படியாவது பங்கேற்கணும் அப்படின்னே அதுக்காக வந்திருக்கான். வெளியூரில் இந்த காட்ஸ் அண்ட் ரோனி அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்கங்க. ஒவ்வொருவரும் இவங்க பெரியவங்க, அவங்க அப்படி இல்லை. நான் அதை ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜாக பார்க்குறேன், சரிங்களா? இன்னும் அந்த எம்டிஆர் இருக்கிற சேர்கள், இன்னைக்கு வராதவங்க செல்லையா ஃபோன் பண்ணி நேற்றும் நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னார், இன்னும் அவரை காணாமே. என்னுடைய எண்ணமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது தவிர ஒரு நாளும் யாரையும் எந்த காரணத்தினாலும் ஆசட்டியும் இருக்கிறது. ஏனென்றால் வித் அ பர்பஸ், தேவ நோக்கம், தேவ திட்டம் அவர் செய்யுது. இந்த பாட்டை எடுத்து வச்சுருந்தாங்க, நான் சொல்லலை. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. பாருங்க, அவர் செய்த நோக்கம், அவருக்கு கொடுத்த திட்டங்கள் எதுவும் அது மாறாது. ஆகவே மரியாள் அந்த பர்பஸை நினைச்சு சொன்னா, தேவனால எல்லாம் கூடும். அற்புதமான கிரியைகளை எலிசபெத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய, சகரியா எலிசபெத் வயது முதிர்ந்தவர்கள், ஆண்டவர் அற்புதமாய் யோவானை அவர்களுக்கு மகனாக கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் அன்னாள் பல நாட்கள், பல வருடங்கள் குழந்தையற்றிருந்த அவர்களுக்கு அன்னாளை கர்த்தர் கொடுத்தார், சரிங்களா? அவருடைய சாராள்
ஆபிரகாம், சாராள், ஆண்டவர் அவர்களுக்கு முதிர் வயதிலே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வித் பர்பஸ். சில தாமதங்கள் எல்லாம் ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. He never delays and his delays are not denials. அவருடைய தாமதங்கள் எதுவும் மறுப்பதற்கு அல்ல. தொடர்ந்து தொடர்ந்து அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். கடைசியாக இந்த மரியாளினுடைய பாடல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a song of promise. வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம். ஆமென். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறும், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இது சொல்லப்பட்டது 700 years before, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என அழைக்கப்படும். அருமையானவர்களே, ப்ராமிஸ். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வல்லமையுடையவர், மகிமையானவைகளை நமக்கு செய்வார். அதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். சரிங்களா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை பரியந்தம் என்னுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். God is not bound by cultural norms. தேவன் எதையும் தலைகீழாய் மாற்ற முடியும். ஆண்டவரை பொறுத்த மட்டும் லாஜிக் எல்லாம் கிடையாது. லாஜிக் என்ன? கணவன் மனைவி இணையும் போதுதான் குழந்தை உண்டாகும். ஆனால் இங்கே மரியாள், யோசேப்பு இன்னும் இணைக்கப்படவில்லை திருமணத்தில், என்கேஜ். ஆனால் அற்புத விதமாய் பரிசுத்த ஆவியானவர். அதே போலதான் சகரியா, எலிசபெத், வெரி ஓல்டு. இன்னும் சொல்ல போனால் கர்ப்பம் செத்து போன நிலை. ஆபிரகாம், சாரா, வயது சென்றவர்கள், முதிர் வயதானார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவே, வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், சூப்பர் நேச்சுரல். அவர் காரியத்தை அவரால் உருவாக்க முடியுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. கொலோசையர் 3:15. அல்லேலூயா. எழுப்பி நிற்போமா? இந்த வசனத்தை திரும்பவும் நம்ம வாசிக்க போகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15. மேரி, சாங் ஆஃப் மேரி இஸ் a song of praise, is a song of purpose, is a song of promise. என்ன செய்யணும் நாம? வேத வசனம் இங்கே சொல்லுகிற, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது,
இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். அடுத்த வசனம் போடுங்கயா. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தினாலே பரிபூரணத்திலும் வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இதாங்க செய்தியினுடைய சாராம்சம். மரியாளனுடைய பாட்டு துதியின் பாடல், ஒரு நோக்கத்தின் பாடல், வாக்குத்தத்தத்தின் பாடல். நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஞான பாட்டுகள், கீர்த்தனைகள், இவைகளினாலே கர்த்தரை பாடி மைமைப்படுத்தி இருதயத்தில் தேவனை ஸ்தோத்தரித்து எதை செய்தாலும், இந்த மாசத்துல நீ எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து உங்களுடைய இருதயங்களில் தேவனை பரிசுத்தப்படுத்தி அவர் நாம பரிசுத்தம் இப்படி வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க அனுதினம் நடத்துகிறார், ஆத்துமா தேற்றுகிறார், புது பலம் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். அவர் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். துணையில்லையே என் மீட்பர் எதிரிகள் கண் முன்னே இருந்து படைக்கின்றார். அபிஷேகம் என் தலை மேல் நிரம்பியது என் பாத்திரம். எண்ணெய் அபிஷேகம் தலை மேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். இவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் இவனுள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. ஆமென் ஆமென். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதலாம் ஆராதனைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், திருச்சபை மக்கள், கர்த்தாவே ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டு வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய குடும்பங்கள் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தேவரீருடைய தயவுள்ள கரம் எங்கள் யாவரோடமிருந்து இந்த 12வது மாதத்தின் முதல் ஆராதனையிலையும் எங்களை கொண்டு வந்தமைக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் தியானித்த மரியாளின் பாடல் இந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு அனுபவமாக இருக்கட்டும். கர்த்தர், இந்த முதல் வாரத்தில் எங்களுடைய பிள்ளைகளின் ஈவினிங்கில் நடக்கிற ஆனுவல் சண்டே ஸ்கூல் ரேலி, உங்களுடைய சபையிலே உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகள் இருக்கிற திருச்சபை மக்கள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இது அனுபவபூர்வமாகட்டும். மாலையில் நடக்கிற அந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகளை தடைகளை நீக்கி கொண்டு வாங்க. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, வழி நடத்து. இந்த மாதம் முழுவதும் நடக்கிற ஆண்டவரே கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்ஸ், நாங்கள் செல்லுகிற இடங்கள் ஆண்டவரே, ஸ்கூல்ஸ், எல்லா இடங்களிலும் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின் பிரதிபலிப்பு உண்டாகட்டும். சபையிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக, தலைவர்களுக்காக, மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த வருஷத்தின் கடைசி இந்த நாட்கள் தேவ கிருபையில் இன்னும் நாங்கள் பலப்பட ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி. வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி. தேவ கிருபை, பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற, இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற சுஜிதா ஜெனிஃபருக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டு வழி நடத்தும். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக நாம மகிமைப்படட்டும். தீமைகள், புல்லாப்புக்கள், வசை சொற்கள், வன்கண்கள், வன்முறைகள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வழிவி போகுதல், வியாதிகள், விக்கினங்கள், விபரீதங்கள், விரோதங்கள், ஆண்டவரே, விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரக ஆராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகள், வாக்குவாதங்களுக்கு எங்களை விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிச்சு வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெயராஜ் சார் இன்னைக்கு வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்றார். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, தெய்வ கிருபை இன்னும் இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்காமல் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் சுகவீனமோ இன்னும் பல தடைகளோ, குறிப்பாக இம்மானுவேல் லில்லி குடும்பத்தினருக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, கிருபாவதி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தாவை, வயது முதிர்ந்த அங்கிள் தாமஸ்க்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் கொண்டு வாங்க, உயிர்ப்பீங்க. தேவ கிருபை பலப்படட்டும், சாட்சிகளால் நிரப்புங்க. கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த டைடிங்ஸ் வாக்குத்தத்த வசனம் குடும்பத்திற்கொன்று எல்லாரும் வாங்கி செல்லுங்கள்.